செய்தியாளர்களை வந்து இந்த மாதிரி வந்து அவதூறாக பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, அவங்கக்கிட்ட வந்து ஃபிலிம் ரோலில் பிடுங்குன்னு சொல்கிறது, கேமராவை பிடுங்குன்னு சொல்கிறது, அடித்து உடைக்கிறேன்னு சொல்கிறது, இப்படி பேசுகிறதுக்கு வந்து வைகோ வந்து ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன். வைகோ வந்து இப்போ வந்து சைக்கோ ஆயிட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இருக்கிற உண்மையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கூட்டம் நிரம்பி இருந்ததுன்னா அந்த கூட்டம் நிரம்பி இருக்கிறத வந்து காட்டாமல் ஒரு 10 சேரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல பாருங்கள் சேர் காலியாக இருக்குன்னு சொல்லி காட்டினா நீங்கள் சொல்லலாம். இருக்கிற உண்மையை காட்டி தானே ஆகணும். அந்த உண்மையை காட்டும்போது உங்களுக்கு ஏன் கசக்குது? கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டெரும்பு வந்து சித்தெரும்பான மாதிரி ஆயிடுச்சு மதிமுக. ஒரு காலகட்டத்தில் மதிமுக வந்து மரண திமுகன்னு சொன்னாங்க. மறுமலர்ச்சி திமுக கிடையாது, அது மரண திமுகன்னாங்க. காரணம் கேட்டால் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக அதில் வந்து சேர்ந்த திமுகவிலே இருந்திருந்தாங்கன்னா பல பேர் உயிரோடு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு பேச்சு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் எப்படி பாருங்கள், முதலமைச்சர் வலிக்கூடாதான், இவர் பேசுறது முதலமைச்சருக்கு வலிக்கக்கூடாதான். நீங்கள் பொலிட்டிக்கல் ஜோக்கர்னு சொன்னால் வைகோ சொன்னால் ஜோக்கர்களுக்கெல்லாம் அவமானம். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னது வந்து செந்தில் பாலாஜி கட்டாயப்படுத்தி கொண்டு போயிட்டு திமுகவில் சேர்த்தாருன்றீங்களே. நீங்கள் சிறையில் இருக்கும்போது, யார் வைகோ சிறையில் இருக்கும்போதே சிறையை விட்டு நீங்கள் வந்து ஜாமீன் கேட்டு வெளியே வரணும் சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கும் போதே கலைஞர் சார் நியூஸ் பேப்பர் படிக்கிட்டோம் சார். இன்றைக்கி உள்ள அந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பாராளுமன்ற புலியாக கூட நீங்கள் இருந்துங்க, அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் காகித புலியாக தானே இருக்கீங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பத்திரிகை காகிதம் இன்னும் கொஞ்சம் விட்டால் இப்படி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டால் அந்த பத்திரிகையெல்லாம் கிழிச்சு போடுங்கன்னு இருப்பார். திமுக அரசுக்கு வந்து இதெல்லாம் அவப்பேர் தான். கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் போல பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. முதலமைச்சர் முன்னாடி ஒரு பேச்சு, அங்கேருந்து வந்து காரில் ஏறணும்னு ஒரு பேச்சு. யார் அண்ணன் திருமா இன்னொரு கட்சியை சொல்கிறார். என்னன்னு கேட்டால் அதிமுகவோட பாஜக வந்து இணக்கமாக இல்லை. நீங்களே இணக்கமாக இல்லைன்றது உங்கள் பேச்சிலே தெரியுது. திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா, இருக்க போகிறீங்களா இல்லை வெளியே வர போகிறீங்களான்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக பேசிட்டு இருக்கீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். செய்தியாளர் சந்திப்பில் வைகோ, மதிமுகவினுடைய தலைவர் வைகோ வந்து செய்தியாளரை வந்து ரொம்ப தாக்கி பேசின ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் ஆள் இல்லாத சேரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, வெளியில் அவ்வளோ கூட்டம் நிற்கிது, அதை போய் எடு. இப்போ ஆள் இல்லாத சேரை எடுத்து காலியாக இருக்க கட்சின்னு எல்லாருக்கும் காட்ட போறியா, உடனே இந்த ஃபிலிம் ரோலை எல்லாரும் பிடுங்குங்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக மேடையிலே மைக்கில் வந்து தாக்கி பேசியிருந்தார். அந்த செய்தியாளர் கூட தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கூட இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்கு. மதிமுகவினுடைய தலைவர் வைகோ வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் இல்லாத இடத்துல இருக்காரோ, அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் வயதாக அவருக்கு குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. எப்படி பார்க்குறது? ரெண்டு விஷயம் சார். இந்த வைகோ நடந்துக்கிட்ட இந்த விஷயம் வந்து முதல்ல கண்டிக்க தகுந்தது. ஃபஸ்ட்டு வந்து என் சார்பாக நான் வந்து முதல்ல கண்டிக்கிறேன். செய்தியாளர்களை வந்து இந்த மாதிரி வந்து அவதூறாக பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, அவங்கக்கிட்ட வந்து ஃபிலிம் ரோலில் பிடுங்குன்னு சொல்கிறது, கேமராவை பிடுங்குன்னு சொல்கிறது, அடித்து உடைக்கிறேன்னு சொல்கிறது, இப்படி பேசுகிறதுக்கு வந்து வைகோ வந்து ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன். வைகோ வந்து இப்போ வந்து சைக்கோ ஆயிட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆனால் அப்படி தான் இருக்குது, அவர் நடவடிக்கை வந்து அப்படி தான் இருக்குது. வைகோ வந்து சைக்கோ ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா வயது மூப்பில் இந்த மாதிரி வந்து அவர் பண்ணுறாரா சொல்லிட்டு. நீங்கள் அரசியலில் வந்து பெரிய முதிர்ச்சியான நபராக கூட நீங்கள் இருக்கலாம், சரிங்களா? விமர்சனங்களை வந்து உங்களுக்கு தாங்க தான் அந்த சகிப்புத்தன்மை தான் உங்களை வந்து மக்கள் தலைவராகவே அடையாளம் காட்டும். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வியை தான் உங்ககிட்ட முன்வைக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இருக்கிற உண்மையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கூட்டம் நிரம்பி இருந்ததுன்னா அந்த கூட்டம் நிரம்பி இருக்கிறத வந்து காட்டாமல் ஒரு 10 சேரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல பாருங்கள் சேர் காலியாக இருக்குன்னு சொல்லி காட்டினா நீங்கள் சொல்லலாம். இருக்கிற உண்மையை காட்டி தானே ஆகணும். அந்த உண்மையை காட்டும்போது உங்களுக்கு ஏன் கசக்குது? இது வந்து கொஞ்ச நாளாகவே வந்து வைகோவுடைய நடவடிக்கைகள்னு கேட்டால், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படியான அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, தற்பெருமை,
அது ரொம்ப இருக்க நாளுக்கு நாள் வயது ஆக ஆக வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு ஒன்று. ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், என்ன சொல்லலாம் தெரியுமா, கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டெரும்பு வந்து சித்தெரும்பான மாதிரி ஆயிடுச்சு மதிமுக. மதிமுக ஒரு காலகட்டத்தில் மதிமுக வந்து மரண திமுகன்னு சொன்னாங்க. மறுமலர்ச்சி திமுக கிடையாது, அது மரண திமுகன்னாங்க. காரணம் கேட்டால் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக அதில் வந்து சேர்ந்த திமுகவிலே இருந்திருந்தாங்கன்னா பல பேர் உயிரோடு இருந்திருக்கலாம். திமுகவில் இருந்து பலரும் வந்து மறுமலர்ச்சி திமுக வந்தவங்க பல பேரும் இறந்து போயிட்டாங்க. உச்சபட்சமாக தன்னுடன் சிறையில் இருந்த கணேசமூர்த்தியை வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தற்கொலை பண்ணி இருந்தார். இயற்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, தற்கொலை பண்ணி இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து வைகோவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. கட்சியே முதல்ல கிடையாது, அங்கே இருக்கிறதே 4 பேர் தான். சரிங்களா, 2 பேர் துதிபாடிகள் இருக்கிறான், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மகன், இவர் 4 பேர் தான் அந்த கட்சியில் இருக்கிறது. பேர் இருக்காங்க. சீன் போடுறது சார். இதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன், கட்சியில் வந்து ஒரு விஷயம், எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை விட்டு விலகி போக மாட்டாங்க. தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கட்சியை பற்றி கூட அவங்களுக்கு கவலை இல்லை. தனிநபர் வைகோன்ற தனிநபருக்கு விசுவாசியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க யார் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஊருக்கு 10 பேர் கூட கிடையாது. இதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் வந்து இவர் துரை வைகோ வந்து பதவிக்கு வந்த பிறகு விலகுனாங்க, பிடிக்காம விலகுனாங்க. வைகோன்ற நபருக்காக தாங்க நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு பிறகு இவர் வந்து அவர் மகனை கொண்டு வந்துக்கிட்டா அவருடைய நடவடிக்கையை வந்து எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் வேற கட்சிக்கு போகல, நாங்கள் விலகி இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க, பலரும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியணும். அதை விட ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி போகிறாரு, அந்த விலகி கொண்டு போய் சேர்த்தது யார் தெரியுங்களா? செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி வந்து முதலமைச்சர் சேர்க்கல, செந்தில் பாலாஜி வந்து போய் கட்டாயப்படுத்தி முதல்வர் வந்து சேர்த்துக்க வச்சாராம். இது என்ன பேச்சு? இப்படி ஒரு பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? எப்படி பாருங்கள், முதலமைச்சர் வலிக்கூடாதான் இவர் பேசுறது, முதலமைச்சருக்கு வலிக்கக்கூடாதான். நீங்கள் பொலிட்டிக்கல் ஜோக்கர்னு சொன்னால் வைகோ சொன்னால் ஜோக்கர்களுக்கெல்லாம் அவமானம். எப்படி பொலிட்டிக்கல் ஜோக்கர்னு சொல்லிட்டு வைகோ சொன்னால் ஜோக்கர்களுக்கெல்லாம் அவமானம் ஆகிடும். சைக்கோன்றது தான் கரெக்டு. அவருடைய நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. இல்லை சார், வயசாக குழந்தை மாதிரி மாறிட்டு வர்றாங்க சார். குழந்தை மாதிரி மாறட்டும் சார், அதுக்கு நீங்கள் வீட்டில் இருங்க சார். கலைஞர் அளவா சார் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் செஞ்சுரி அடிச்சிருப்பார். சும்மா அதெல்லாம் வந்து உங்களுடைய இயல்பை நீங்கள் காட்டுறீங்க, இதுதான் உண்மை. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன வந்து செந்தில் பாலாஜி கட்டாயப்படுத்தி கொண்டு போயிட்டு திமுகவில் சேர்த்தாருன்றீங்களே, நீங்கள் சிறையில் இருக்கும்போதே, யார் வைகோ சிறையில் இருக்கும்போதே சிறையை விட்டு நீங்கள் வந்து ஜாமீன் கேட்டு வெளியே வரணும் சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கும் போதே கலைஞர் வந்து வைகோவுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறார். ஜாமீனில் ஒரு ஜாமீனில் வரமாட்டேன் அனுமதிக்கிறார் இல்லையா? ஜாமீனில் வரணுன்றதுக்காக, பிணையில் வரணுன்றதுக்காக நேரடியாக கூட போய் சந்தித்து வேண்டுகோள்லாம் வைக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மந்த மந்தையாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் சேர்ந்தாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் கூப்பிட்றாரு, பிணையில் வெளியே வாண்டாரு. இன்னொரு பக்கம் கேட்டினா கட்சியை வந்து கரைக்கிறாரு. யார்? கலைஞர். அது தெரியாதா உங்களுக்கு? கேப்டன் இல்லாத கப்பல் எப்படி சார் வந்து தள்ளாடும்? அப்படி தான் வந்து வெளியில் கட்சி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 நாள் போய் நீங்கள் சிறையில் உட்காந்துக்கிட்டீங்க. 500 நாள் சிறையில், நான் சொல்கிறேன் 500 நாள் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை உணவுலாம் அவர் ஒன்றும் சாப்பிடலை. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா மணக்க பிரியாணி சாப்பிட்ட நபர் தான் வைகோ. நான் சொல்கிறது சேகுவாரா, பொய் பேச மாட்டேன். அப்படி என் தாய் என்னை வளர்க்கவே இல்லை, சத்தியத்தை சொல்கிறேன் நான். அப்போ ஜெயிலுமே வீட்டு சாப்பாடு தான். மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பெரிய இவ்வளோ தூரம் அடுக்கு டிப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்குள்ளே போகும் தெரியுமா? வேணா சிசிடிவி கேமரா இருந்தால் பார்த்துங்க. உண்மை இது நான் சொல்கிறது. சும்மா வந்து போகிற போக்கில் வந்து அடித்து விடக்கூடாது. ஒரு மேடையில் வந்து அவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு, நான் சிறைக்கு சென்றேன், சிறையில் எனக்கு உணவு கொடுத்தார்கள், அந்த உணவு நான் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டு திரும்பி சென்று போய் நான் பார்க்கும்போது அங்கே ஈயும் எறும்பும் மொய்த்து கொண்டிருந்தது அந்த உணவை நான் சாப்பிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேணா சிறையில் அவரோட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சிறையில் மணக்க பிரியாணி சாப்பிட்டவர் தான் இவர். பிரியாணி மட்டும் இல்லை, பல விதமான அசைவ உணவுகள் சாப்பிட்டவர் தான். சரி, இப்போ அந்த மேடையில் செய்தியாளர் மீது கோவப்பட்டார்ல, ஃபிலிம் ரோலை பிடிங்க வந்து அவர் அப்போ எதுவும் தெரியலையா? அப்டேட் ஆகலும் தெரியுது. இப்போ எங்கெங்க ஃபிலிம் ரோல் இருக்குது? எந்த கேமராவில் சொல்லுங்கள் நீங்கள்? எந்த வந்து கேமராவில் வந்து ஃபிலிம் ரோல் இருக்குது?
எல்லாமே டிஜிட்டல் கார்டு சார். இது மெமரி கார்டு அப்டேட் ஆகலை. புரியுது நான் சொல்றது? ரிட்டையர் ஆகணும் நியாயமா. வைகோ அப்டேட் ஆகல. ஆமாம், அப்டேட் ஆகலை. வைகோ அப்டேட் ஆகலை. ரிட்டையர் ஆக வேண்டியது சார் அவரு. இல்லை இப்போயும் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். நியூஸ் பேப்பர் படிக்கிட்டோம் சார். இன்னைக்கு உள்ள அந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பாராளுமன்ற புலியாக கூட நீங்கள் இருந்துங்க, எந்த புலியனா இருக்கட்டும். நீங்கள் அது வந்து சமைக்கிற புலியாக இருங்க, இல்லை வந்து கேட்டால் நீங்கள் வந்து காட்டில் இருக்க புலியாக இருங்க, நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் புலியாக இருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க நீங்கள். இன்னும் காகித புலியாக தானே இருக்கீங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பத்திரிகை காகிதம், இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டால் அந்த பத்திரிகைலாம் கிழிச்சு போடுங்கன்னு இருப்பார். ஏங்க எல்லாம் டிஜிட்டல் மயமாகிடுச்சிங்கன்னு கேட்டால் வந்து அங்கே வந்து மக்கள் பணியை செய்கிறது தான் அவங்க பத்திரிகை வந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் இதை உடை அதை உடைன்றதுலாம் இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு தான் சார் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. திமுக அரசுக்கு வந்து இதெல்லாம் அவப்பேர் தான். கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம் போல பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. முதலமைச்சர் முன்னாடி ஒரு பேச்சு, அங்கேருந்து வந்து காரில் ஏறினோன்னு ஒரு பேச்சு, முதலமைச்சர் சந்திக்கும் போது ஒரு பேச்சு, அங்கேருந்து வெளியில் வந்த பிறகு ஒரு பேச்சு, அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு வெளிப்படையாக நீங்கள் வந்து எதிர்க்கணும் சார். ஒருத்தரை பாராட்டணும்னா லத்தீனில் ஒரு பழமொழி இருக்குது, ஒருத்தரை பாராட்டணும்னா வந்து வெளிப்படையாக பாராட்டுங்க, திட்டணுனாலும் வெளிப்படையாக திட்டுங்க. ஆனால் இப்படி வந்து பண்ணக்கூடாதுல்ல. அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு, அப்படி தான் போயிட்டுருக்கு. வைகோ மட்டுமே இல்லைண்ணா, அவர் அண்ணன் திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேட்டால் அங்கே ஒரு பேச்சு, உள்ளே போகும்போது ஆனால் அறிவாலயத்துக்கு உள்ளே போகும்போது ஒரு பேச்சு, வெளியில் வந்து பத்திரிகை சந்திக்கும் போது ஒரு பேச்சு. அப்போயே தெரில இங்கே வந்து கூட்டணி வந்து இணக்கமாக இல்லைன்னு. இதில் வேறு இன்னொரு கட்சியை வேறு நீங்கள் போய் சொல்கிறீங்க. யார்? அண்ணன் இன்னொரு கட்சியை சொல்கிறார். என்னன்னு கேட்டால் அதிமுகவோட பாஜக வந்து இணக்கமாக இல்லை. நீங்களே இணக்கமாக இல்லைன்றது உங்கள் பேச்சிலே தெரியுது. திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா, இருக்க போறீங்களா இல்லை வெளியே வர போறீங்களான்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக பேசிட்டு இருக்கீங்க. கதனே தெரியல. அப்படி இருக்கு. ஒரு குழப்பத்தை நீங்கள் வந்து ஏன் அது காரணம் எதிர்கட்சியாக பண்ணுது. நீங்களே உங்கள் பேச்சு சரியில்லை. ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்க, மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்து சேர்க்கலையாம். அவர் கட்சியில் முதலமைச்சர் சேர்க்கலையாம். செந்தில் பாலாஜி வந்து போய் அப்படியே வலுக்கட்டாயமாக இழுத்து எடுத்து போய் சின்ன பச்சை குழந்தை பாருங்க, அப்படியே பிடிச்சி எடுத்து போய் கையில் ஒப்படைச்சிட்டாராம். அவரும் சேர்த்துக்கிட்டாங்களாம். இப்போ புரியுதுங்களா? ஒரு விஷயம், திமுக வந்து ஒரு நிலைப்பாடு சார். கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இயல்பாகவே கரைஞ்சி போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, எதனால கூட்டணின்றது வந்து கேட்டால் தேர்தலோடு முடிஞ்சிடுச்சு. தேர்தலுக்கு பிறகு வந்து கேட்டால் அவங்க கூட வந்து அந்த கட்சி அந்தந்த கட்சிகள் அந்த கடமையை செய்யணும். ஆனால் கிட்டத்தட்ட இவங்க வந்து அந்த உடன்படிக்கை என்பது உடன்கட்டை ஏறுற மாதிரி வந்து அவங்க எது செஞ்சாலும் கூட சேர்ந்து சொம்பு அடிச்சுட்டு ஜாலரை அடிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க. இதுதான் உண்மை. இப்போ அது வந்து கேட்டால் வந்து எதிர்வினையாக முடியுது. அந்த கட்சி வந்து கரையுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான் சார். அது எந்த பக்கம் வேணாலும் போடுங்க. இந்த வார்த்தை பரவாயில்ல, நீங்கள் ரீலில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் பேசின ஒரு வார்த்தை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு தனி கட்சின்னு கேட்டார். அவர் யார் என்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆம்ஸ்ட்ராங் அந்த ஒரு கேள்வி வந்து நியாயமான கேள்வியா இல்லையா? உங்களுக்கெல்லாம் தனித்தனி கட்சியை வச்சுட்டு கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாருமே சொல்ல விசிகாவாக இருக்கட்டும், இந்த மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் நீங்கள் கம்பெனி மாதிரி வச்சுருக்கீங்க. அங்கே பிரதான கட்சிகள் பெரிய கட்சிகளாக திமுக, அதிமுக ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள். நீங்கள்லாம் அதில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் போய் அதில் போய் சேர்ந்துக்கிறது. சின்ன கம்பெனிகள் நீங்கள், அவ்வளோதான். அந்த கம்பெனிக்கு ஒரு சேர்மன், ஒரு எம்டி, ஒரு சேர்மன் வந்து அப்பா, எம்டி வந்து மகன், அப்படி தானே கட்சி நடத்துறீங்க சொல்லுங்கள். ஸோ அதனால் மக்கள், நீங்கள் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், உங்களுடைய கோவத்தை காட்டுறதுனா நீங்கள் நேரடியாக மேடையில் போயிட்டு நீங்கள் மைக்கை பிடிச்சி நீங்கள் யார் மேலும் கோவத்தை காட்டுங்க. ஆனால் பத்திரிகையாளர் மேலே மட்டும் காட்டக்கூடாது. ஓகே. அதோட எதிர்வினை எங்கே போய் முடியும்? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்க, அது வழக்கெல்லாம் பதிவாயிருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் சரிங்களா. அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்க, என்ன அது கைக்கூலிகள். என்ன நீங்கள் போடுற எலும்பு தொண்டுக்கு ஆசைப்படுறா அந்த 10 பேர் தொண்டெல்லாம் கிடையாது, அவன் அது கைக்கூலிகள். அவனுக்கு அடித்து போட்டுடலாம். ஆனால் பத்திரிகையாளர் பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை ஜனம் உங்களை பற்றி கருத்துக்கள் வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆவேசப்படும் போது, பத்திரிகையாளர்கிட்ட ஆவேசப்படும் போது இவர் கையை பிடிப்பார். யார்? வைகோ. 2016 வாக்கில் கொஞ்சம் அன்கண்ட்ரோல் மக்கள் நல கூட்டணி இருக்கும். கரெக்ட், மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அன்கண்ட்ரோல்டாக பேசும்போது விஜயகாந்தோட கையை பிடிப்பார். உங்களுக்கு எங்கே போச்சு அந்த நிதானம்? அப்போ அன்கண்ட்ரோல்டாக போகிறீங்க. அது தப்பான விஷயம்.
மீண்டும் ஒரு முறை நான் வந்து சொல்கிறேன், வந்து இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. வைகோ வந்து மன்னிப்பு கேட்கணும். வைகோ முதல்ல பத்திரிகையாளர் தாக்கப்படுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அவங்க காலிச்சார்னா காலிச்சாரை தான் போட்டு எடுப்பாங்க. வெளியில கூட்டத்தை எடு. அதுதான் சார், வெளியில் கூட அவங்க பார்த்துப்பாங்க சார். நீங்கள் எப்படி சார் அவங்க வேலையை நீங்கள் செய்வீங்க? நீங்கள் இவங்க சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து பொதுக்குழு இந்த தேதியில் கூட்டுங்க, அப்போ தான் நாங்கள் வர முடியும்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்ல முடியுமா சார்? சார் வைகோ சார், நீங்கள் வந்து பொதுக்குழு கூட்டுறீங்களா சார்? ஒரு 18ஆம் தேதி கூட்டுறீங்க, இல்லை 20ஆம் தேதி கூட்டுறீங்கன்னா அன்னைக்கு கூட்டாதீங்க, எங்களால் வர முடியாது, 25ஆம் தேதி கூட்டுங்கன்னு பத்திரிகையாளர் சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீங்கள் எப்படி எங்கள் வேலையை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீ இங்கே போட்டோ எடு, அங்கே போட்டோ எடுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே வேணாலும் வைப்போம். அது எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்கள் காலிச்சா இருந்தால் அதை ஃபில் பண்ணுறது உங்கள் வேலை சார். அது நாங்களே ஆளை கூட்டு வரணும், பத்திரிகையாளர் ஆளை கூட்டு வர முடியும் ஒரு 100 பேர் உட்கார வைக்கிறதுக்கு? கட்சியில் ஆள் இல்லைன்னா ஆள் இல்லை தான். ஓகே, கட்சி திவாலாயிடுச்சுன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். இதான் உண்மை. மதிமுக பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது மரணத்திமுக ஆகி திவாலாயிடுச்சு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட மனநோயால் மாதிரி பேசுகிறீங்க. பேசுகிற பேச்சு சொல்கிறேன் நான், பேசக்கூடிய பேச்சு ஸ்டைலு அப்படி தான் இருக்குது நீங்கள் பேசுறது. முதல்ல போய் நல்ல டாக்டரை செக் பண்ணணுன்ற வைகோ. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.